அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானுடைய தாக்குதல், இஸ்ரேலின் அச்சுறுத்தல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய 6 ஜிசிசி நாடுகள் ஒன்றிணைந்து ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. வளைகுடா நாடுகளில் ஏற்பட போகும் பெரிய மாற்றம் மிக மிக முக்கியமான நியூஸா பார்க்க போறோம். அடுத்து 800 இந்தியர்களின் உயிரிழப்பு, ஜிசிசி நாடுகளில் நிகழ்ந்த துயர சம்பவம். அடுத்து வெளிநாட்டவரை காலி செய்த வழக்கில் குவைத்தி குடிமகனுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குவைத் குற்றவியல் நீதிமன்றம். அடுத்து குவைத் முழுவதும் மணல் காற்று வீசி வருகிறது, பொதுமக்கள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை 2 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தரப்பும் அமெரிக்கா தரப்பும் தெரிவித்துள்ளது. அதனால் கடந்த 2 தினங்களாக வளைகுடா நாடுகளில் எந்தவித ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தவில்லை. ஆனால் நேற்று சவுதி அரேபியாவின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈராக் நாட்டிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் சவுதி அரேபியாவின் எரிசக்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு குவைத், கத்தார், அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய வளைகுடா நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்கள். அதுபோல ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ், குவைத் மற்றும் ஒமன் ஆகிய 6 நாடுகள் சேர்ந்து தங்கள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள ஒன்றிணைந்த ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஜிசிசி நாடுகள் ஒன்று சேர்ந்து கூட்டு ராணுவ பணியை மேம்படுத்தல், ராணுவ அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பயிற்சிகள் இன்று முதல் வியாழன் வரை நடைபெற உள்ளதாக ஜிசிசி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ராணுவ பயிற்சிக்கு பஹ்ரைன் நாடு தலைமையேற்று பஹ்ரைன் ஷீல்ட் என்ற பெயரில் ராணுவ பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா, குவைத் மிலிட்டரியின் பங்கேற்க குவைத்தி குடிமகன்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றும், குவைத் நாட்டை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் முதன்மையான கடமை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விரைவில் ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய 6 ஜிசிசி நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரே தலைமையின் கீழ் செயல்படவும் வாய்ப்புள்ளது. ஏன்னா இந்த 6 அரபு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரே நாடாக நீண்டால் அது மிடில் ஈஸ்டில் பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்த குவைத்தில் நேற்று மாலை முதல் மணல் காற்று வீசி வருகிறது. இதன் காரணமாக குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் வெளியே வேலை செய்யும் தொழிலாளர்கள். குவைத்தில் இப்ப காலநிலை மாற்றம் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா அலர்ஜி மற்றும் அசசியா பிரச்சனை உள்ளவர்கள் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க உங்க ஏரியாவில் மணல் காற்று வீசி இருந்தா உங்க ஏரியா பெயரை கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. கவனமா இருங்க. அடுத்த தகவல், வெளிநாட்டு தொழிலாளர் விழுந்த சம்பவத்தில் ஒரு குவைத்தி குடிமகனுக்கு குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு பக்கலாவில் 2 தினாருக்கு பொருட்களை வாங்கிவிட்டு அதற்கு பணம் கொடுக்காமல் எஸ்கேப்பாக நினைத்த குவைத்திக்கும் வெளிநாட்டவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த குவைத்தி குடிமகன் வெளிநாட்டரை தாக்கியதில் பரிதாபமாக அந்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா போன வருஷம் நிகழ்ந்தது. இப்போதான் குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம் குவைத்தி குடிமகனுக்கு ஹமஸ்தா சன, அதாவது 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அடுத்த தகவல், 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, அரப் எமிரேட்ஸ், குவைத், ஒமன், கத்தார், பஹ்ரைன் ஆகிய 6 ஜிசிசி நாடுகளில் மட்டும் சுமார் 800 பேர் வரை விபத்தில் சிக்கி உயர்ந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளிவிவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம்னா சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளது. சவுதி அரேபியாவில் மட்டும் 182 பேர் வரை விழுந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவிற்கு அடுத்தபடியாக அரப் எமிரேட்ஸில் 128 பேர் வரை உயர்ந்துள்ளார்கள். 3வது இடத்தில் குவைத் உள்ளது. குவைத்தில் மட்டும் 62 பேர். 4வது இடத்தில் ஒமன் நாடு 38 பேர். 5வது இடத்தில் கத்தார் நாடு 23 பேர். 6வது பாத்தீங்கன்னா பஹ்ரைன் 10 பேர் வரை விழுந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஆக மொத்தம் 2023ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை இந்த 2 வருஷத்துல மட்டும் 800 இந்தியர்கள் வளைகுடா நாடுகளில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளில் வேலை செய்ய நம்ம ஆளுங்க அதிக கவனமா எச்சரிக்கையா வேலை செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், குவைத் விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1073 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 399 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 963 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.